ஸோ இந்த இடத்துல அதுதான் சொல்ல வராங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பிக்சரு ஒரு கிரேட்டரான இம்பேக்டோடு இருக்கும்போது வியூவருக்கு வந்து அது எஸ்ஏ ரைட்டிங் மாதிரியே பார்த்தோன்னே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழுதி படித்து புரிய வைக்க தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. Let us consider the example of a photo feature that will be based on the family and attempt to list 5 photographs which shall introduce them to others. If there are parent, their daughter, the grandparents in family, you may have the following photographs. இப்போ ஒரு ஃபோட்டோ ஃபீச்சரை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபில் ஒரு குடும்பமே இருக்குது. ஒரு குடும்பம் இருக்குனாக்கா ஒரு நல்ல பிக்சர் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி பிக்சரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிக்சரில் இருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம குரூப் ஃபோட்டோ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குரூப் ஃபோட்டோ ஆஃப் த ஹோல் ஃபேமிலி ஹேவிங் த மீல் டுகெதர். ஸோ குரூப் ஃபோட்டோனாக்கா ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபாதர் லிவிங் ஃபார் அ ஒர்க். அதுக்கப்புறம் ஃபாதர் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். மதர் ப்ரிப்பேரிங் ஃபுட் இன் த கிச்சன். அம்மா வந்து வீட்டில் ஃபுட்டு சாப்பாடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். டாட்டர் கம்மிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். பேரண்ட்ஸ் வாட்சிங் டிவி. கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிங்க வந்து டிவி பார்க்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. These are the few photographs that will make a brief photo essay on the above family. Of course, there may be many other interesting pictures that you could be taken. Here you will have to be your own photo editor or take the opinion of the senior person to pick up the best photo that make a complete photo essay on the family. ஸோ மேலே இருக்க ஃபோட்டோஸ் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடிட்டராக நீங்களாகவே மாற்றிக்கணும் உங்களை அப்படின்னு நினச்சிக்கணும். இதில் எது சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும். இது இல்லாமல் நிறைய சீக்வன்ஸை கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அதை நம்ம கரெக்டாக பைலப் பண்ணி வச்சோன்னாக்கா, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு வச்சோன்னாக்கா அது நமக்கு வியூவர்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபோட்டோ ஜேர்னலிசம் 27th லெசனோட கம்ப்ளீஷன். இதோட முடிச்சிட்டோம். இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே பாய். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் வேணும்னு கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் டாபிக் போடுறேன். உங்களுக்கு எக்ஸாம்ஸும் கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு புரிய வேண்டிய டாப்பிக்கு நான் போடாத டாபிக் எதாவது இருந்துச்சுனாங்க சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.